கோவையில் காட்டு யானை தாக்கி முதியவர் ஒருவர் உயிரிழந்த நிலையில் வனத்துறையை கண்டித்த பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கோவை மாவட்டம் துடியலூர் அருகே பன்னிமடை தாளியூர் பகுதியில் நடராஜ் என்ற முதியவர் மளிகை கடை நடத்தி வந்தார். இன்று அதிகாலை நடராஜ் தடாகம் சாலையில் நடைபயிற்சி செய்து கொண்டிருந்தார். அப்போது தடாகம் சாலையை கடந்து சென்ற காட்டு யானை முதியவர் நடராஜை தந்தத்தால் குத்தி தூக்கி வீசியது. இதில் அந்த முதியவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த தகவலை அறிந்து அங்கு சென்ற முதியவரின் உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் காட்டு யானையை பிடிக்க வலியுறுத்தி சாலை மறியலில் ஈடுபட்டனர். போலீசார் மற்றும் எம்எல்ஏ அருண்குமார் நடத்திய பேச்சுவார்த்தையை தொடர்ந்து இப்போராட்டம் கைவிடப்பட்டது. இருப்பினும் மறியல் காரணமாக தடாகம் சாலையில் 2 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. திருவாரூர் மாவட்டத்தில் மத்திய குழுவினர் நெல்லின் ஈரப்பதம் குறித்து 2வது நாளாக ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். ஃபெஞ்சல் புயல் மற்றும் பருவம் தவறி பெய்த கனமழையால் நாகை, தஞ்சாவூர், திருவாரூர் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் சம்பா மற்றும் தாளடி பயிர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டன. பெரும்பாலான விளைநிலங்கள் வெள்ளத்தில் மூழ்கிய நிலையில் நெற்பயிர்கள் மழையில் நனைந்து சேதமடைந்தன. இதனால் 22% ஈரப்பதத்துடன் கூடிய நெல் கொள்முதலை செய்யுமாறு விவசாயிகள் தொடர்ந்து வலியுறுத்தி உள்ளனர். இது தொடர்பாக தமிழக அரசு கோரிக்கை விடுத்ததைத் தொடர்ந்து மத்திய குழுவினர் டெல்டா மாவட்டங்களில் ஆய்வு செய்து வருகின்றனர். திருவாரூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் மத்திய அரசின் நெல் சேமிப்பு அதிகாரிகள், தொழில்நுட்ப அதிகாரிகள் மற்றும் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக இயக்குநர் அண்ணாதுரை உள்ளிட்ட அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். குற்றால மெயினருவியில் குளிக்க வனத்துறை தடை விதித்ததால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றமடைந்தனர். தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையடிவார பகுதியில் புகழ்பெற்ற சுற்றுலா தலமான குற்றால அருவி அமைந்துள்ளது. கடந்த சில நாட்களாக குற்றாலத்தின் அனைத்து அருவிகளிலும் நீர்வரத்து சீராக இருந்து வந்தது. இந்நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் கொட்டி தீர்த்த கனமழையால் மெயினருவி மற்றும் பழைய குற்றால அருவியில் நீர்வரத்து அதிகரிக்க தொடங்கியது. நீர்வரத்து அதிகரித்ததை தொடர்ந்து குற்றாலம் மெயின் அருவி மற்றும் பழைய குற்றால அருவியில் குளிக்க தடை விதிக்கப்பட்டது. இருப்பினும் ஐந்தருவி, புலியருவியில் நீர்வரத்து சீராக இருப்பதால் அங்கு சென்ற சுற்றுலா பயணிகள் குளித்து உற்சாகம் அடைகின்றனர். சூளகிரி அருகே ஆம்புலன்ஸ் சேவை நிறுத்தப்பட்டுள்ளதால் மலை கிராம மக்களுக்கு மருத்துவ சேவை கிடைப்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரியை அடுத்து பேரிகை நகரில் 108 ஆம்புலன்ஸ் சேவை பயன்பாட்டில் இருந்தது. இந்த ஆம்புலன்ஸ் மூலம் பேரிகை மற்றும் அதனை ஒட்டியுள்ள மலை கிராமங்களைச் சேர்ந்த கர்ப்பிணி பெண்களும் நோயாளிகளும் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டனர். பல கிராமங்களுக்கு ஒரே ஒரு ஆம்புலன்ஸ் மட்டுமே இயக்கப்பட்டதால் உரிய நேரத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை கிடைப்பதில் சிரமம் ஏற்பட்டது. இந்நிலையில் பல ஆண்டுகளாக இயக்கப்பட்ட ஆம்புலன்ஸ் சேவையும் திடீரென நிறுத்தப்பட்டது. இதனால் சிரமத்திற்கு உள்ளான மலை கிராம மக்கள் 108 ஆம்புலன்ஸ் சேவையை மீண்டும் தொடங்குமாறு சுகாதாரத்துறைக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். கடலூர் மாவட்டம் சிறுபாக்கம் அருகே தெருநாய்கள் துரத்தி கடித்ததால் 13 பேர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். கடலூர் மாவட்டம் சிறுபாக்கம் அருகே ஒரங்கூர் கிராமம் அமைந்துள்ளது. இக்கிராமத்தில் கடந்த 2 நாட்களாக தெருநாய்கள் வெறிபிடித்து சாலையில் செல்வோரை தொடர்ந்து கடித்து வருவதாக தெரிகிறது. இதுவரை தெருநாய்கள் கடித்து 3ஆம் வகுப்பு மாணவன் மற்றும் கர்ப்பிணி பெண் உட்பட 13 பேர் படுகாயமடைந்துள்ளனர். நாய்க்கடியால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிறுபாக்கம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. நாய் தொல்லை குறித்து புகார் அளித்தும் ஊராட்சி நிர்வாகம் கண்டுகொள்ளவில்லை என குற்றம் சாட்டும் கிராம மக்கள் இனியாவது அச்சுறுத்தி வரும் தெருநாய்களை பிடிக்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளனர். பச்சை கிளியை கூண்டில் அடைத்து வைக்க வனத்துறை தடை விதித்ததால் ஜோதிடர்கள் எலியை பயன்படுத்தி ஜோதிடம் சொல்லி வருகின்றனர். ஜோதிடர்கள் பச்சை கிளிகளை கூண்டில் அடைத்து வைத்து மனிதர்களின் எதிர்காலத்தை கணித்து வந்தனர். கிளிகள் எடுத்துக் கொடுக்கும் சீட்டை வைத்து அவர்கள் ஜோதிடம் பார்த்து வந்தனர்.
கிளிகள் பறந்து போகாமல் இருக்க ஜோதிடர்கள் அதன் ரெக்கைகளை வெட்டினர். இதனால் பச்சை கிளிகளை பயன்படுத்தி ஜோதிடம் பார்க்க வனத்துறை தடை விதித்தது. இதை மீறி செயல்பட்டவர்கள் மீது வழக்குப்பதிவு செய்யப்பட்டதால் ஏராளமான ஜோதிடர்கள் வாழ்வாதாரத்தை இழந்து வேறு தொழிலுக்கு மாறினர். சிலர் மட்டும் காக்டெயில் உள்ளிட்ட வளர்ப்பு கிளிகளை பயன்படுத்தி ஜோதிடம் சொல்லி வருகின்றனர். இந்நிலையில் திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அருகே உள்ள வீர ஆஞ்சநேயர் கோவிலில் முருகன் என்பவர் எலியை ஜோதிடத்திற்கு பயன்படுத்தி வருகிறார். எலி எடுத்துக் கொடுக்கும் சீட்டை வைத்து அவர் பொதுமக்களின் எதிர்காலத்தை கணித்து சொல்கிறார். தஞ்சாவூரில் மரத்தில் கண் போன்ற வடிவம் தெரிந்ததால் கிராம மக்கள் கடவுள் காட்சியளித்ததாக நினைத்து வழிபட்டு வருகின்றனர். தஞ்சாவூர் மாவட்டம் சூரக்கோட்டை கிராமத்தில் முருகேசன் என்பவருக்கு சொந்தமான மீன் பண்ணை உள்ளது. அங்கு வேப்ப மரமும் மாவிலிங்க மரமும் ஒரு சேர வளர்ந்து காணப்படுகின்றன. இந்நிலையில் மாவலிங்க மரத்தில் கண் உருவானது போன்ற தோற்றம் காணப்பட்டது. இந்த செய்தி வேகமாக பரவியதால் மரத்தை காண ஏராளமான பொதுமக்கள் மீன் பண்ணையில் குவிந்தனர். மரத்தின் மூலம் கடவுள் காட்சியளிப்பதாக எண்ணிய கிராம மக்கள் மரத்திற்கு மஞ்சள், சந்தனம் பூசினர். இதையடுத்து அவர்கள் மரத்திற்கு தீபாராதனை காண்பித்து வழிபட்டனர். பெருவாக்கும் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா. சுவாமியே சரண்யே திரையம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. தேனி அரசு மருத்துவமனையில் அம்மா உணவகம் பூட்டி கிடப்பதால் ஏழை எளிய மக்கள் அதிக விலை கொடுத்து தனியார் ஹோட்டல்களில் உணவருந்தும் நிலை ஏற்பட்டுள்ளது. தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான நோயாளிகள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். நோயாளிகளின் வசதிக்காக மருத்துவமனை வளாகத்தில் தமிழக அரசு சார்பில் அம்மா உணவகம் அமைக்கப்பட்டது. அங்கு சென்று நோயாளிகளும் ஏழை எளிய மக்களும் குறைந்த விலையில் உணவருந்தி வந்தனர். இந்நிலையில் கடந்த 2 ஆண்டுகளாக அரசு மருத்துவமனையில் உள்ள அம்மா உணவகம் திறக்கப்படவில்லை. இதனால் நோயாளிகள் வெளியில் தனியார் ஹோட்டல்களை நாடி செல்கின்றனர். எனவே அம்மா உணவகத்தை மீண்டும் திறக்க நடவடிக்கை எடுக்குமாறு மாவட்ட நிர்வாகத்திற்கு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடந்த 2 ஆண்டுகளாக என்ன காரணமே தெரியல, அம்மா உணவகத்தை பூட்டி வச்சிருக்காங்க. பூட்டி வச்சிருக்கனால இங்கே வர்ற சாதாரண நோயாளி எந்த விதமான சிகிச்சைக்கும் பணம் இல்லாதனால தான் அரசு மருத்துவமனை நாடி வர்றாங்க. அரசாங்கம் ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம். அம்மா உணவகத்தை பூட்டி வச்சிருக்கனால உணவு தேவைக்கு ரொம்ப சிரமப்படுறாங்க. இன்னொன்று அங்கே உள்ளே ஒரு தனிநபர் கேண்டீன் இருக்குது. அங்கே 100, 200 விலைவாசி கூடுதலாக இருக்கனால அந்த மக்கள்கிட்ட அங்கே போய் உணவு வாங்கி சாப்பிட்ற சூழ்நிலை இல்லாதனால இங்கே கிட்டத்தட்ட ஒரு 2 ஆண்டாக பூட்டி கிடக்கிற அந்த அம்மா உணவகத்தை திறந்து வைக்கிறதுனால தினசரி பேர் ஒரு 5000 பேருக்கு மேற்பட்ட நோயாளிகளுக்கு அந்த உணவு தேவையை பூர்த்தி பண்ணுங்கிறத இந்த விஷயத்தை சொல்லிக்கிறேன். மாலை முரசு செய்தி எதிரொலியாக திருப்பத்தூரில் பொது இடங்களில் சுற்றித் திரிந்த மாடுகளை நகராட்சி அதிகாரிகள் பிடித்து சென்றனர். திருப்பத்தூர் பேருந்து நிலையம், அரசு மருத்துவமனை, மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், முக்கிய சாலைகள் உள்ளிட்ட இடங்களில் மாடுகள் சர்வ சாதாரணமாக சுற்றித் திரிந்தன. மாடுகள் சாலையில் குறுக்கும் நெடுக்குமாக சென்றதால் வாகன ஓட்டிகள் கீழே விழுந்து காயமடைந்தனர். இதுகுறித்து நமது மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியில் செய்தி வெளியானது. இதன் எதிரொலியாக நகராட்சி அதிகாரிகள் பொது இடங்களில் சுற்றித் திரிந்த 10க்கும் மேற்பட்ட மாடுகளை பிடித்து நகராட்சி அலுவலகம் அருகே கட்டி வைத்தனர். இதையறிந்த மாட்டின் உரிமையாளர்கள் நகராட்சி அதிகாரிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தி மாடுகளை அவிழ்த்து சென்றனர். திருச்செந்தூரில் கடல் அரிப்பு ஏற்பட்டது தொடர்பாக தேசிய கடலோர ஆராய்ச்சி மைய அதிகாரிகள் ட்ரோன் கேமரா மூலம் ஆய்வு மேற்கொண்டனர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் அருகே உள்ள கடற்கரையில் சுமார் 100 மீட்டர் தூரத்திற்கு கடல் அரிப்பு ஏற்பட்டது. கடல் அரிப்பு ஏற்பட்டதால் அங்கு 7 அடி முதல் 10 அடி ஆழத்திற்கு பள்ளம் ஏற்பட்டுள்ளது. இதனால் திருச்செந்தூர் கடலில் பக்தர்கள் புனித நீராட முடியாமல் ஏமாற்றமடைந்தனர். இந்நிலையில் சென்னையில் உள்ள தேசிய கடலோர ஆராய்ச்சி மைய அதிகாரிகள் 9 பேர் திருச்செந்தூர் விரைந்தனர். கடலில் அவர்கள் ட்ரோன் கேமராவை பறக்கவிட்டு கடல் அரிப்பு குறித்து ஆய்வு செய்தனர்.
தெரியும் விசிபிளாக இருக்கும். திருச்சியில் அரசு பேருந்தின் சக்கரம் பாதாள சாக்கடை பள்ளத்தில் சிக்கியதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. திருச்சி மாநகரின் பாதாள சாக்கடை பணிகள் தரமற்ற முறையில் அமைக்கப்பட்டதாக புகார்கள் எழுந்து வருகிறது. இந்நிலையில் சத்திரம் பேருந்து நிலையத்தில் இருந்து கோப்பு ஊராட்சியை நோக்கி அரசு பேருந்து சென்றது. உறையூர் காவல் நிலையம் அருகே பாதாள சாக்கடையின் மூடி உடைந்ததால் அரசு பேருந்து பள்ளத்தில் சிக்கியது. இதையடுத்து பயணிகள் நடுவழியில் இறக்கிவிடப்பட்டனர். அரசு பேருந்தை மீட்கும் பணியில் போலீசார் ஈடுபட்ட நிலையில் அப்பகுதியில் அரை மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சேலத்தில் கல்லூரி மாணவர்கள் யமதர்மன், சித்திரகுப்தன் போன்ற வேடங்களை அணிந்து வாகன ஓட்டிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். சாலை பாதுகாப்பு மாதத்தை முன்னிட்டு சேலத்தில் போக்குவரத்து போலீசார் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தி வருகின்றனர். இதையொட்டி அஸ்தம்பட்டி ரவுண்டானா பகுதியில் போக்குவரத்து போலீசாரும் கல்லூரி மாணவர்களும் இணைந்து வினோதமான முறையில் விழிப்புணர்வு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்தனர். யமதர்மன், சித்திரகுப்தன் மற்றும் தேவதை வேடமணிந்து இந்நிகழ்ச்சியில் பங்கேற்ற மாணவர்கள் சாலை பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். இதையடுத்து மாணவர்கள் வாகன ஓட்டிகளுக்கு துண்டு பிரசுரங்கள் மற்றும் மரக்கன்றுகளை வழங்கினர். வண்டி ஓட்டிட்டு போகும்போது ஒரு விபத்து ஏற்பட்டா போஸ்டர் செட்கீஸ் வழங்கும் தமிழ்நாடு 360யில் அடுத்து வருவது ஊர் நிகழ்வுகளை விரைவாக வழங்கும் உள்ளூர் எக்ஸ்பிரஸ். குடியரசு தின விழாவை முன்னிட்டு திருவண்ணாமலையில் காவல்துறை சார்பில் அணிவகுப்பு ஒத்திகை நடைபெற்றது. நாடு முழுவதும் வரும் 26ஆம் தேதி குடியரசு தின விழா கொண்டாடப்பட உள்ளது. இதனை முன்னிட்டு திருவண்ணாமலை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் அமைந்துள்ள ஆயுதப்படை மைதானத்தில் அணிவகுப்பு ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்வில் காவலர்கள், ஊர்காவல் படையினர் உட்பட 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். கள்ளக்குறிச்சி அருகே முறையாக குடிநீர் வழங்காத ஊராட்சி நிர்வாகத்தை கண்டித்து கிராம மக்கள் காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். வானாபுரம் அருகே உள்ள அவரியூர் கிராமத்தில் கடந்த 20 நாட்களாக குடிநீர் விநியோகிக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதனால் கிராம மக்கள் பல கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்று குடிநீர் எடுத்து வந்தனர். குடிநீர் பிரச்சினை குறித்து பலமுறை புகார் அளித்தும் ஊராட்சி நிர்வாகம் கண்டு கொள்ளாததால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் வானாபுரம் தியாக துருகம் சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை அருகே சட்டவிரோதமாக குப்பைகள் கொட்டப்படுவதால் சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாக புகார் எழுந்துள்ளது. இந்திரா நகரில் உள்ள சார் பதிவாளர் அலுவலகம் முன் வைக்கப்பட்டிருந்த குப்பை தொட்டிகள் சேதமடைந்தன. இதனால் வியாபாரிகளும் பொதுமக்களும் அங்கு குப்பைகளை திறந்த வெளியில் கொட்டி செல்கின்றனர். எனவே குப்பைகளை அகற்றி சார் பதிவாளர் அலுவலகம் முன் குப்பை தொட்டிகள் வைக்குமாறு மாவட்ட நிர்வாகத்திற்கு அப்பகுதி மக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். கந்தர்வக்கோட்டை தாலுக்கா சார் பதிவாளர் அலுவலகத்தை எதிர்ப்புறமாக வேலை செஞ்சிட்ருக்கோம். நாங்கள் இங்கே எங்கள் ஆஃபீஸ்க்கு முன்னாடி குப்பை கிடங்கு அதிகமாக நிறைய கிடக்குது குப்பைங்க. அதனால் எங்களுக்கு வேலை செய்கிறதுக்கு கொஞ்சம் இடையூறாக இருக்குது. துர்நாற்றம் அடிக்குது, பூச்சிகள் நிறைய வருது, கொசுக்கள் அதிகமாக இருக்குது. அதனால் இந்த குப்பை கிடங்கை மாற்றுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் 50க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் நகராட்சி அலுவலகம் முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
ராசிபுரம் நகராட்சியில் தற்காலிக மேற்பார்வையாளர்களாக பணியாற்றி வரும் தமிழ் என்பவர் தங்களை தரைக்குறைவாக நடத்துவதாகவும் பணி செய்ய விடாமல் தடுப்பதாகவும் தூய்மை பணியாளர்கள் குற்றம் சாட்டினர். மேற்பார்வையாளர் தமிழ் மீது நடவடிக்கை எடுப்பதாக நகராட்சி அதிகாரிகள் உறுதியளித்ததை தொடர்ந்து தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தை கைவிட்டு பணிக்கு திரும்பினர். நீலகிரி மாவட்டம் மஞ்சூர் பகுதியில் மீண்டும் 3 குட்டிகளுடன் சாலையில் உலா வந்த புலியின் வீடியோ வைரலாகி உள்ளது. சமீப காலமாக வனவிலங்குகள் உணவு மற்றும் தண்ணீர் தேடி குடியிருப்பு பகுதிகளுக்கு வருவது வழக்கமாகியுள்ளது. இந்நிலையில் சாலையில் குட்டிகளோடு வந்த புலியினை அவ்வழியாக வந்த ஒருவர் படமெடுத்து வலைதளத்தில் பரவவிட்டுள்ளார். இது வைரலான நிலையில் மஞ்சூர் பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர். மாவட்டம் போடி நாயக்கனூரில் நெடுஞ்சாலை ஆக்கிரமிப்புகளை அதிகாரிகள் ஜேசிபி இயந்திரம் மூலம் இடித்து அகற்றினர். போடி நாயக்கனூரில் கட்டபொம்மன் சிலை, வள்ளுவர் சிலை, காமராஜர் பஜார் உள்ளிட்ட இடங்களில் வணிகர்கள் மாநில நெடுஞ்சாலையை ஆக்கிரமித்து கடைகள், தகர சிட்டுகள் மற்றும் படிக்கட்டுகளை அமைத்தனர். இதனால் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்ட நிலையில் ஆக்கிரமிப்புகளை அகற்றுமாறு வணிகர்களுக்கு கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு நோட்டீஸ் அனுப்பப்பட்டது. இருப்பினும் வணிகர்கள் ஆக்கிரமிப்புகளை அகற்றாததால் அவற்றை நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் இடித்து அகற்றினர். ராமநாதபுரம் மாவட்ட நெடுஞ்சாலைத்துறை சார்பில் கொட்டும் மழையில் போக்குவரத்து மாத விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. பேரணியை மாவட்ட ஆட்சியர் சிம்ரன்ஜீத் சிங் கலோன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். நெடுஞ்சாலைத்துறை ஊழியர்கள் போக்குவரத்து விதிகள் குறித்த விளம்பர பதாகைகளை ஏந்தியபடியே இருசக்கர வாகனத்தில் பேரணியாக சென்றனர். பேரணி தொடங்கிய நிலையில் மழை பெய்ய தொடங்கியதால் கொட்டும் மழையில் நனைந்தபடியே அவர்கள் பேரணியாக சென்று விழிப்புணர்வை ஏற்படுத்தினார்கள். திருப்பூர் மாநகராட்சி 50வது வார்டில் அடிப்படை பிரச்சினைகளை சீரமைக்க கோரி இஸ்லாமிய பெண்கள் திரண்டு மாநகராட்சி ஆணையரிடம் மனு அளித்தனர். 50வது வார்டுக்கு உட்பட்ட பெரிய தோட்டம், குமாரசாமி காலனி உள்ளிட்ட பகுதிகளில் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வழங்க வேண்டும், கழிவுநீரை முறையாக அகற்ற வேண்டும், சாலைகளை சீரமைத்து கான்கிரீட் சாலை அமைக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி 100க்கும் மேற்பட்டவர்கள் திரண்டு மாநகராட்சி ஆணையர் ராமமூர்த்தியிடம் மனு அளித்தனர். கண்டா எல்லாமே ஒரு மனுஷரா மதிக்கிறது இல்ல. எதுனாலும் நம்ம கேட்டு கேட்டு சொன்னாலும் வர்றவங்க போங்க அப்படிங்கறத குப்பை அப்படித்தான் அவங்க இஷ்டத்துக்கு வர்றது. 10 மணி 12 மணி நினைச்சா வர்றது. அது போன் பண்ணி தான் வந்து குப்பை எடுக்கிறாங்க. டிச்சில இருந்து, குப்பையில இருந்து, கரண்ட்ல இருந்து எல்லாம் எங்க இதுல இருந்து நாங்க தான் எல்லாம் நம்ம ஆளுகளுக்கு சொல்லி நம்ம ஆளுங்க நாங்களே கலெக்ஷன் பண்ணி நாங்களே எல்லாம் பண்ணிக்கிறோம். அப்புறம் கவுன்சிலர் எதுக்கு இருக்கிறாங்க, அப்புறம் எல்லாம் எந்த கட்சிக்கு எதுக்கு இருக்கிறாங்க சொல்லுங்க. அதனால நாங்கள் எத்தனை ட்ரிப் சொன்னோம், இந்த ட்ரிப் கேட்கல, நேரம் நாங்க வந்துட்டோம். அடுத்த ட்ரிப் இவங்க செவி கொடுத்து கேட்கலன்னா. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி பகுதியில் பெய்த கனமழையால் அறுவடைக்கு தயாராக இருந்த 15,000 ஏக்கர் சம்பா பயிர்கள் நீரில் சாய்ந்து சேதமடைந்தன. பயிர்கள் அழுகி வருவதால் வேளாண் துறை அதிகாரிகள் விரைவாக வந்து ஆய்வு செய்ய வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்து வந்தனர். ஆனால் இதுவரை வேளாண் அதிகாரிகள் நேரில் சென்று பயிர்களை பார்வையிட்டு ஆய்வு செய்யவில்லை என்று கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த விவசாயிகள் பாதிக்கப்பட்ட விளைநிலங்களை பார்வையிடாததை கண்டித்து விவசாயிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். விவசாயிகளின் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து வணிகர்களும் கடைகளை அடைத்து தங்கள் ஆதரவை தெரிவித்தனர். தகவல் அறிந்து வந்த வேளாண் அதிகாரிகள் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது.